ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது லிச்சி பழத்தை பற்றி பார்ப்போம். மிகவும் ருசி கொண்ட லிச்சி பழம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அதிகம் விளைகின்றது. இதன் சாறு பருக சுவையாக இருக்கும். ஐஸ்கிரீம் மணத்தை கொண்டதாக இருக்கும். இது ருசிக்கு மட்டும் புகழ் பெற்றதல்ல, இதற்கு மருத்துவ குணங்களும் உண்டு. அதனால் எல்லோரும் இதனை விரும்புவர். இது ஜூன் மாதம் பருவமழை காலத்தில் அதிக அளவில் கிடைக்கும். லிச்சி பழத்தின் மருத்துவ குணங்கள். லிச்சி பழத்தில் ஆலிகோனால் நிறைய உள்ளது. இது நச்சுத்தன்மையை போக்க வல்லது. வைரஸ் கிருமிகள் அழிக்கும் ஆற்றல் உள்ளது. அல்ட்ரா வயலட் கதிர்கள் நம் தோலை தாக்கா வண்ணம் பாதுகாக்கும். கொழுப்பை குறைக்கும். உடலில் வலுவை சேர்க்கும். இப்பழத்தில் இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதால் இரத்த சோகை அதாவது அனீமியா அண்டாது. ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அதனால் அனீமியா வராமல் தடுக்கப்படும். லிச்சி பழம் புற்றுநோயை எதிர்த்து நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றுள்ளதாகும். இது புற்றுநோயின் மூலாதாரத்தை அழிக்கும் தன்மை பெற்றது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட திசுக்கள் மேற்கொண்டு மற்ற திசுக்களை பாதிக்காதவாறு இப்பழம் செயல்புரியும். கேரட்டில் இருப்பதை விட இதில் பீட்டா கேரோட்டின் சத்து இதில் மிகவும் அதிகம் உள்ளது. தேவையான கொலஸ்ட்ரால் அளவை அதிகப்படுத்தி வேண்டாத கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து இதயத்தை பலப்படுத்துகிறது. இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் அளவை அதிகப்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி இரண்டும் இதில் இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. எனவே ஃப்ளூ, இருமல், ஜலதோஷம் மற்ற தொற்று வியாதிகள் நம்மை தாக்காது. லிச்சி பழத்தில் மாங்கனீஸ், இரும்பு, தாமிரச்சத்து அதிகம் இருப்பதால் சிகப்பு இரத்த அணுக்கள் நன்கு உற்பத்தியாகும். இரும்பு சத்தும் உடம்பில் நன்கு சேரும். நிறைய நார்ச்சத்தும் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின், தயாமின், நியாசின், பாலியேட் போன்றவை இருப்பதால் உடம்பில் வளர்ச்சி மாற்றங்களை நன்கு ஏற்படுத்தும். பசியை அடக்கும். லிச்சி பழத்தில் பொட்டாசியம் இருப்பதால் உடம்பிலுள்ள சோடியம் அளவை சீராக வைத்துக்கொள்ள இது உதவும். எலக்ட்ரோலைட்ஸ் அளவை சீர்படுத்தும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.